என்ன எப்படி ஓட்டு வாங்குவதுன்னா 200 தொகுதியில் இருக்கக்கூடிய 2 லட்சம் வாக்காளர்களுடைய முழு டேட்டாஸ் தொலைபேசி எண்ணோடு 200 தொகுதியிலையும் எடுத்து விடுவதுதான் இந்த விஷன் 200. அப்படி எடுத்தால் இவர்களுக்கு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொண்டு சேர்த்து இதுவரைக்கும் எந்த தேர்தலிலும் இந்திய வரலாற்றிலே நடக்காத முறை இந்த முறை தான். இப்ப அந்த சபரீசன் தான் திமுகவுடைய மூளை, மொத்த மூளை அவர் தான். இந்த மூளைக்கு எந்த அரசியலும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. கரப்டட் ஃபெலோ, அதாவது பேண்ட் போட்ட சசிகலா. அப்போ திமுக உடைய ஆட்சியில ஊழலே இல்லைங்கிறீங்களா? இல்ல, ஊழல் இல்லைன்னு நாம் சுத்தமா கேட்கல. ஆனா ஒரு தொகுதியில உதயநிதிக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத நான் அங்க முன்வைக்கிறேன். உதயநிதி ஒன்னும் நேர பெரியார்கிட்ட இருந்து நேரம் வரல. ஊழல் கருணாநிதி குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர் தான். தெரிஞ்சுமா, ஒரு போலீஸ் அதிகாரி வாகனத்துல கொண்டு போய் லஞ்ச பணத்தை தேர்தல் கொண்டு கொடுத்திருக்காரு. இந்த தேர்தல் யாருன்னு கேட்டா, சேலத்துல விஜய் கட்சியில லட்சுமணன் ஒரு போலீஸ் அதிகாரியே நிக்கிறார். அதே மாதிரி சார், தேர்தல் பண பட்டுவாடால பாத்தீங்க அப்படின்னா, கொளத்தூர் தொகுதி இப்ப எடப்பாடி பழனிசாமி நிக்கிற அந்த எடப்பாடி தொகுதி, இந்த 2 தொகுதியிலுமே பண பட்டுவாடா நடந்துகிட்டு இருக்கா சார், போய்கிட்டு இருக்கா பிரசன்ட்ல? இந்த தொகுதியிலுமே பணப்பட்டுவாடா இல்லாமல் இந்த தேர்தல் நடக்கப்படாது. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா, யாருக்கு ஓட்டு போட போற அப்படிங்கறதையும் தாண்டி, உனக்கு எவ்வளவு பணம் வந்துச்சு, எனக்கு எவ்வளவு பணம் வந்துச்சு, உங்க வீட்டுக்கு என்ன கிஃப்ட் வந்துச்சு, இந்த மாதிரியான கேள்விகள் இப்போ கொஞ்ச காலமாவே ரொம்ப பரவலா பேசப்பட்டுக்கிட்டு வருது. இப்ப என்ன சொல்ல கேட்க வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளவு பண பட்டுவாடா நடந்திருக்குது. குறிப்பாக ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிற்பாங்க இல்லையா? இப்போ நம்ம தமிழக முதல்வர் திரு சிஎம் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறது, விஜய் நிற்கிற தொகுதியாகட்டும், ஆதவர்ஜனா நிற்கிற தொகுதியாகட்டும், இந்த மாதிரி தொகுதிகள், உதயநிதி தொகுதி. ஸோ டிஸ்கஷன் இப்படி எடுத்துட்டு போனா கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம தலையிலேருந்து ஆரம்பிப்போம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், ஸோ அவருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதி, அந்த தொகுதியோட நிலவரம் முதல்ல எப்படி இருக்கு சார்? இப்போமா திமுகவை பொறுத்தவரை ஒரு வருடத்துக்கு முன்பே விஷன் 200, எங்களுடைய பார்வை 200 சீட். இந்த விஷன் 200 என்பது சபரீசனுடைய நிறுவனம், பெண் நிறுவனம் தான் உருவாக்குச்சு இந்த கருத்தை. இந்த கருத்துக்குள்ள ஒரு கொள்கை கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது, ஒரு தத்துவம் கிடையாது. இங்க இதில் அப்ப என்ன, எப்படி மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்குவது? என்ன எப்படி ஓட்டு வாங்குவதுன்னா, 200 தொகுதியில் இருக்கக்கூடிய 2 லட்சம் வாக்காளர்களுடைய முழு டேட்டாஸ் தொலைபேசி எண்ணோடு 200 தொகுதியிலையும் எடுத்து விடுவதுதான் இந்த விஷன் 200. அப்படி எடுத்தால் இவர்களுக்கு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொண்டு சேர்த்துடணும். இதுவரைக்கும் எந்த தேர்தலிலும் இந்திய வரலாற்றிலே நடக்காத முறை இந்த முறை தான். ஏன்னா இப்ப அந்த சபரீசன் தான் திமுகவுடைய மூளை, மொத்த மூளை அவர் தான். இந்த மூளைக்கு எந்த அரசியலும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. கரப்டட் ஃபெலோ, அதாவது பேண்ட் போட்ட சசிகலா. பேண்ட் போட்ட, ஆமா, சசிகலா சேலை கட்டி இருக்கோம், இவரு பேண்ட் போட்ட சசிகலா. என்ன தகுதினா, ஸ்டாலினுடைய மகளை கட்டியிருக்கார். இதுதான் இவருடைய தகுதி. இந்த ஐடி இளைஞர் இந்த 5.5 கோடி மக்களையும் கரப்டட் ஆக்குறது எப்படி? இவர்களை ஊழல்வாதிகளாக, லஞ்ச வாதிகளாக மாற்றுவது எப்படி? இதுதான் விஷன் 200. இதுல இவர்களுக்கு 2000 கொண்டு சேர்த்துட்டோம்னா இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவோம். மீண்டும் நம்ம அதிகாரத்துக்கு வந்துடலாம், ஆட்சிக்கு வந்துடலாம். இதுதான் திட்டம். வேறு
தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்கள் ஒண்ணுமே இல்லை. நேருகிட்ட என்ன நல்ல நலத்திட்டம் இருக்கு? செந்தில் பாலாஜிட்ட பாட்டலுக்கு 10 ரூபா வாங்குற நலத்திட்டத்தை தவிர வேற என்ன இருக்கு? மதுரை கீழே மூர்த்தி பல லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்காரு. அப்படியே மக்கள் வரி பணத்தை அப்படியே அடிச்சு வச்சிருக்காரு. ராஜபக்சே விரட்டது போல இவர்களெல்லாம் விரட்டணும். ஒவ்வொருத்தரும் ராஜபக்சே. இந்த பக்கம் வேலு அட்டையிலேயே ஒரு பாலம் கட்டி 18 கோடி ரூபாய்க்கு அடிச்சுட்டு போச்சு. பாத்தீங்களா? விழுப்புரத்து பக்கத்துல. அந்த மக்களுக்கு எந்த கோபம் இல்ல. உப்பு உரப்பு சூடு சுரண பானம் மரியாதை எதுவுமே இல்லை. அவங்கள்ட்ட பல்லு இழிச்சிட்டு 2000 கொடுன்னு கேட்கறான். மக்கள் சொத்து 17 கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டி 3வது நாள்ல அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ இந்த 17 கோடி ரூபாய ஒரு செட்டப், ஒரு பாலம் கட்டுறது 2 நாள் அடிச்சுட்டு போயிடும், 1 வாரம் அடிச்சுட்டு போயிடும்னா எத்தனை மனித சக்தி அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த செட்டப் வேலைக்கு? 18 கோடி ரூபா அப்படியே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இந்த வேலு இந்த பக்கம் சேகர் பாபு கோயில் நிலம் பூரா அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு பலாயிரக்கணக்கான கோடி. கோயில் நிலம் பூரா அப்படியே அவருக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டார். பழைய ரேஷன் கடை ஊழியர், ரிக்ஷா ஓட்டுநர். இதுதான் திமுகவுடைய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புல இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா வேட்பாளர்களும் 2000 கொண்டு போய் சேர்த்துருங்க வேட்பாளர்கிட்ட. அவன் ஓட்டு போடுவோம், நீங்க ஜெயிச்சிருவீங்க. இதை தாண்டி எந்த கொள்கை கோட்பாடு லட்சியம் சித்தாந்தம் வேதாந்தம் எந்த மண்ணும் கிடையாது இதுல. இதுதான் திமுக. இத இன்று வரைக்கும் சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க உதயநிதி தொகுதி சேப்பாக்கத்துல இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்த பிறகு 1 லட்சம் அடுப்பு. எந்த அடுப்பு? கரண்ட் அடுப்பு. இண்டக்ஷன் அடுப்பு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. எங்க சேப்பாக்கம் முழுக்க. சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் தொகுதியில இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, நான் அங்க ரவுண்ட் அப் எல்லாம் போயிருக்கிறேன், மக்கள் கருத்து கணிப்பு எல்லாமே நடத்திருக்கிறேன். அங்க உதயநிதிக்கு அவ்வளவு ஒரு ஆதரவு இருந்திருக்குது. ஏன்னா எங்க வீட்டு பிள்ளை, எப்பனாலும் நாங்க போன் பண்ணி கேட்போம், எப்பனாலும் நாங்க போன் பண்ணி பேசுவோம். மழையெல்லாம் வந்துச்சுன்னா கூட நைட் 2 மணிக்கு நின்று அந்த அடப்பெல்லாம் எடுத்து விடுறதுக்காக நிப்பாரு. ஏன்னா எங்க வீட்டுல ஒருத்தர் உதயநிதி அப்படின்ற மாதிரி தான் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நீங்க சொல்றது. அப்போ திமுக உடைய ஆட்சியில ஊழலே இல்லைங்கிறீங்களா? இல்ல, ஊழல் இல்லைன்னு நான் சுத்தமா பார்க்கல. ஆனா ஒரு தொகுதியில உதயநிதிக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத நான் அங்க முன்வைக்கிறேன். உதயநிதி ஒன்னும் நேர பெரியார்கிட்ட இருந்து நேரம் வரல. ஊழல் கருணாநிதி குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர் தான். சர்க்காரியா கமிஷன் ஊழல் தானே கருணாநிதி மேல. அதாவது இந்த மக்கள் அப்பாவி மக்கள். போராட்டம் நடந்தா அவனே மனை ஊற்றி செத்து போயிடுவான், போராட மாட்டான். இப்ப பாருங்க, இந்த மே 17 திருமுருகன் காந்தியோட இயக்கத்துல இந்தி போராட்டத்துல ஒருத்தர் ரயில் விழுந்து செத்து போயிட்டான். ஒருத்தர் 50 எல்லாருமே செத்து போயிருந்தா வேலை முடிஞ்சு இயக்கமே அழிஞ்சு போயிடும். ஏன் இன்னும் உயிரோடு இருக்கானுன்னு தெரியல அவனுக்கு. இல்லம்மா அப்படித்தான் பேசணும். அப்ப என்ன தற்கொலை பண்ணி சாவரெல்லாம் போராளியா? சொல்லுங்க, போராடுகிறவன் போராளியா? தற்கொலை பண்ணி மரணை ஊதி சாகரம் போராளியா? முட்டாப்பை முத்துக்குமாரை போல. நான் கேட்கிறேன், தெரியாம தெரியல கேட்கிறேன். ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற பொழுது அத்தனை பேர் குத்தா சூசைட் பண்ணி செத்து போயிடலாமே, பிரச்சனை முடிஞ்சிருமா? அப்ப இந்த நாட்டில் யுத்தம் பண்ணவன் பூரா, போராடியவன் பூரா, வாள் எடுத்து போராடினவன் பூரா முட்டாளா? அப்போ இங்க இந்த மக்கள் அப்பாவி முட்டாள் மக்கள். அப்போ இது போன்ற நபர்கள் எல்லாம் செல்ல பிள்ளையாம இருப்பான், சொந்த பிள்ளையாம இருப்பான். இங்க அரசியல் போதிக்கப்படலை. அதாவது உதயநிதி கிட்ட டிரான்ஸ்போர்ட்ல சேலத்துல ஒரு செயலாளர் செக்ரட்டரி, அவரு 800 போக்குவரத்து தொழிலாளிய போஸ்டிங் போட சொல்லி 5 லட்சம் ரூபாய் படி பல கோடியை கொண்டு உதயநிதியில் கொடுத்துருக்காரு. ஆதாரபூர்வமா என்னால் நிரூபிக்க முடியும். டிரான்ஸ்போர்ட்ல 5 லட்சம் ரூபாய் வேலைக்கு, அத்தனை ஒரு 600-700 பேர் வேலைக்கு, ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் படி ஒரு பல கோடி கொண்டு உதயநிதி கொடுத்துருக்காரு. அவர் நல்ல புள்ள, செல்ல புள்ள.
ஊழல் பண்ணுவதற்காகத்தான் அரசியலுக்கே வர்றாங்க. இங்க மக்கள் சேவைனா உருவே வரமாட்டான். காமராஜரும் கக்கனும் யாரும் எங்க இப்போ நீங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆமா நீங்க 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 2000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க? 40 கோடி ரூபாய் ஆச்சு. ஆனா இப்ப மக்கள்கிட்ட ஒரு 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 விதமான ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. விழிப்புணர்வுன்னு சொல்றதா இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நீங்க காசை வாங்கிக்கிங்க, கொடுக்குற காசை வாங்கிக்கிங்க, ஆனா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நம்ம காசு நமக்கு திரும்பி வருது, ஆனா உங்களுக்கு யாரை விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்திருக்காங்கல்ல சார்? இல்ல, அது தேர்தல் முடிஞ்சாதான் முடிவு பண்ண முடியும். ஒருவேளை விஜய் வந்துட்டா அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல திமுக மீண்டும் வந்துட்டா மக்கள் அறிவாளின்னு எடுத்துக்க முடியுமா? சொல்லுங்க. இல்லை அதிமுக வந்து அறிவாளின்னு எடுத்துக்க முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் சொல்லுகிற அந்த கூற்று தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நம்ம ரிசல்ட்டை பார்த்தா முடிவு பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் ஊழல் பண்ணுற அமைச்சர்களை ஜெயிச்சுட்டான்னா எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்கள் குமாரபாளையம், ஈரோடு குமாரபாளையம் பழைய ஊழல் அமைச்சர் தங்கமணி ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபா கொடுக்குது. 6000 ரூபா. 2 லட்சம் ஓட்டுக்கு 120 கோடி ரூபா கொடுக்குறாரு. இது ஏது அந்த பணம்? அவரு தான் கலால் துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர். செந்தில் பாலாஜி வந்த உடனே 2020 சொன்னார் 3 லட்சம் டன் நிலக்கரியை காணனார். வாங்கினா தானே காணாம போகும், வாங்காமே பில்லை போட்டு எடுத்துக்கிட்டா. செந்தில் பாலாஜிக்கு 1.5 லட்சம் டன்னுக்கான காசை கொடுத்துட்டாரு, அதோட அவரை விட்டார். எப்படி ஆச்சு திமுக அதிமுக ஆட்சி? பார்த்தீங்களா? திருடுறத ஆளுக்கு பாதி பங்கு ஓட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணிய நான் ஆட்சிக்கு வந்த பிறகு விசாரணை கமிட்டி பண்ணார் ஸ்டாலின். இன்னும் விசாரணை கமிட்டி இன்னும் 4 வரல, ஆட்சியே முடிஞ்சு போச்சு. அவரோட உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணியிடம் திருடி கொடுத்த அதே கார்த்திகேயன் ஐஏஎஸ், பிரகாஷ் ஐஏஎஸ், பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படியே யாருக்கு திருடி கொடுத்துட்டு இருக்காங்க? நேருக்கு. முன்னாள் உள்ளாட்சியிலிருந்து இந்நாள் உள்ளாட்சிக்கு வருது. அப்ப இது எங்க ஜனநாயகம் இருக்கு? திமுக தேர்தல் பறக்கும் படைன்னு சொல்லிட்டு எல்லாம் காரு ஹெலிகாப்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய வேலை என்ன? அவங்க வேலை தெரிஞ்சுமா, ஒரு போலீஸ் அதிகாரி வாகனத்துல கொண்டு போய் லஞ்ச பணத்தை தேர்தலுக்கு கொண்டு கொடுத்துருக்காரு. இந்த தேர்தலில் யாருன்னு கேட்டா சேலத்துல விஜய் கட்சியில லட்சுமணன் ஒரு போலீஸ் அதிகாரியே நிக்கிறார். போலீஸ் அதிகாரி, பழைய டிஎஸ்பி, அவரு நிக்கிறார். அவரு வீரபாண்டி ஆறுமுகத்தை அப்பான்னு தான் கூப்பிடுவார். அவர் இருக்கிற பொழுது அவரு தான் அந்த மாவட்ட டிஐஜி, எஸ்பி எல்லாம் கூட கிடையாது, அவர் டிஎஸ்பி. எல்லா போலீஸ் அதிகாரி டிரான்ஸ்ஃபர் அவர் தான் போடுவார். இந்த அதிகாரி வேலையை ரிசைன் பண்ணிட்டு விஜய் கட்சியில் நின்று ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்காரு. 2 லட்சம் ஓட்டு, 40 கோடி ரூபா அவர்கிட்ட ஏது? அதிகாரி விஜிலன்ஸ் இருக்கு, சிபிஐ இருக்கு, ஐபி இருக்கு, யாரும் ஒரு பக்கமே போலிய. அப்ப இங்க உண்மையாவே ஜனநாயகம் இருக்கா? அந்த லட்சுமணனுக்கு ஏது 40 கோடி? செங்கோட்டையன் தான் அவரை சீட்டு வாங்கி கொடுத்தது விஜய் கட்சியில. அவருக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காராம். எந்த வண்டியில போயிருக்கு? போலீஸ் வண்டியிலே போயிருக்கு. ஏன்னா போலீஸா இருக்கும்போது அவரால் போஸ்டிங் வாங்கப்பட்ட, கொடுக்கப்பட்ட, ஊழல் பண்ணி வழக்கு போடாம காப்பாற்றப்பட்ட பல அதிகாரி இருப்பான் போலீஸ்ல. ஏப்பா இதை கொண்டு 5 கோடி அங்கே கொடுத்துரு. போலீஸ் ஜீப்லேயோ இல்லை போலீஸ் வாகனத்துலேயோ சைரன் வண்டியோட போய் செங்கோட்டையனுக்கு எங்கே போய் சேர்ந்துருக்கு? ஆட்சி திமுக ஆட்சி. பறக்கிற படை இருக்கு, பறக்காத படை இருக்கு. இன்னும் ரொம்ப கேட்கணும்னு நினைச்சிட்டு, தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ண நபர்கள்ல ஆதவர்ஜுனா ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் வில்லிவாக்கம் தொகுதியில வந்து நிக்கிறாரு. உண்மையில நான் ரொம்ப நேர்மையானவன், ரொம்ப தங்கமானவன், விஜய் மாதிரி ஊழல் விஜய் கட்சியில இருந்துட்டு ஊழல் அப்படின்ற பேச்சு கேட்டமில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பஞ்சு டைலாக் எல்லாம் பேசினவர். உண்மையிலே அவருடைய தொகுதியில எப்படி இருக்கு சார்? அவரு போன வாரம் வரைக்கும் பணம் கொடுக்கல, விஜய் பணம் கொடுக்க வேண்டான்ட்டார். ஏன்னா அவர் பணம் இல்லை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு, வாங்கினது போல வசூல் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இப்போ பணம் கொடுக்கல, ஜெயிக்க முடியாது. 186 சீட்டு ஜெயிக்கும்னு ஒரு முன்னணி பத்திரிகையில செய்தி போட்டதே காரணமே 1 கோடி ரூபா கொடுத்து அந்த செய்தியை போட்டார் ஆதவர்ஜுனா. இப்போ பணம் கொடுக்கலைன்னா அவரே ஜெயிக்க முடியாது. அதனால இப்போ ஓட்டுக்கு 2000 3000 எல்லாம் கள்ள லாட்டரி பணம். அவரும் பணம் பட்டுவாடா பண்ணிக்கிட்டு அவங்க மாமியாரு லால்குடியில் நிக்குது, ஓட்டுக்கு 10,000. இவர்கள் எல்லாம் உண்மையாவே மக்களுக்கு சேவைக்கா வர்றாங்களா? இந்த மக்கள் முட்டா பய, சம்பளம் தான் முட்டா பய.
இது போன்ற கொள்ளைக்காரர்களுக்கு 250 கேஸ் நிலுவையில் இருக்குமா சிபிஐயில் கள்ளலாட்டி அடிச்சது. இந்த குடும்பத்துக்கு இங்கே மருமக, அங்கே மாமியார், மகன் பாண்டிச்சேரி எல்லாம் அரசியலுக்கு வந்து தலைவர் ஆகிட்டாங்க. நாற்காலியில் உட்கார போகிறாங்க. குற்றவாளிகளுடைய மரியாதை பார்த்தீங்களா? நம்மால் 2000 ரூபாய் எனக்கு, அதாவது காமராஜர் நகர் தொகுதியில் ஒரு வருஷமாக மத்தியானம் 500 பேர் சோறு நான் கண்ணால் பார்த்துட்டு வந்தேன் எங்கள் பாண்டிச்சேரியில். எதுக்கடா ஓசிச்சோறு போடுறீங்க? உழைச்சி சாப்பிட மாட்டானா? ஓசிச்சோறு எதுக்கு? ராத்திரியான ஓசி குவார்டர் ஓசி. அப்போது இவர்களெல்லாம் உண்மையாகவே மக்களா இல்லை மக்கள் மாதிரியா இல்லை இவர்களா ஒரு அறிவுள்ள ஆட்களா? மக்களோட இயலாமையை வந்துட்டு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னைக்குமே வந்துட்டு எல்லாருக்கும் நல்லா வேலை அமைஞ்ச எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, நான் இதே இது வடசென்னை பக்கம் ஒரு ரவுண்டை போட்டு ஒன்று போயிருந்தேன். ஸோ சாதாரணமாக ரோட்டில் ரொம்ப இட்லி கடை வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன், பணம் கொடுத்தா வாங்கிப்பீங்கன்னு. பணம் கொடுத்தா ஒரு நாளைக்கு நான் நல்ல சோறு வாங்கி சாப்பிடுவோமா? ஒரு 500 ரூபாய் எனக்கு கொடுக்குறாங்கன்னா அன்னைக்கு 500 ரூபாய்க்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல சோறு கிடைக்கும். அப்போ அவங்களுடைய நிலைமையை வந்து எப்படி வச்சிருக்கிறாங்க? ஸோ அவங்களுடைய இந்த நிலைமையை வந்துட்டு இவங்க அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்குது. மக்களை மட்டுமே நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லையா? அதாவது இப்போ 50 வயது உள்ள பெண்களோ ஆண்களையும் பாருங்க, அடிப்படை கல்வி கூட போய் சேரல. அடிப்படை கல்வி. அப்போ 75 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. 75 வருஷமா அந்த மக்களை அதே வறுமையில் வச்சிருக்கணும் என்பது RSS உடைய கொள்கை. அதே கொள்கை தான் திமுகவுடைய கொள்கை. இவன் RSS எதுக்கிற மாதிரி நடிக்கிறான். உண்மையாகவே மக்களை நேசித்தால் நீங்க கருணாநிதி 67 ஆட்சிக்கு வந்து அண்ணாதுரை செத்து போய் 69 ஆட்சிக்கு வந்த பிறகு 69, 70, 30, 55 வருஷம் ஆச்சு. இப்போ 50 வயசு இருக்கிறவன் பள்ளிக்கூடத்துக்கே போகல, 40 வயசு இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கே போகல. இந்த தலைமுறை தாமா இப்போ 20, 25 வயசு இருக்கிற தலைமுறை தான் முட்டி மோதி வருது. இன்னும் ஓராசிரியர் பள்ளி, அது ஈராசிரியர் பள்ளி 5 கிளாஸுக்கு 2 வாத்தியா. திமுக அரசு இதை திட்டமிட்டு செய்யுது. எப்படி? இவெல்லாம் படிச்சா நமக்கு ஓட்டு போட மாட்டான். நீங்க இலவசங்கள் வீட்டுக்கு 1000 ரூபான்னு 20,000 கோடி ரூபா கொடுக்குறீங்க. இந்த 20,000 கோடியை அப்படியே கல்வி பக்கம் திருப்புங்களேன். இலவச கல்வின்னு கொடுத்தா படிக்காதவன் இல்லாம மாநிலமா கேரளா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல தமிழ்நாட்டிலே, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. இலவச சீருடை, இலவசமா காலையில டிஃபன் போடுறாங்க, மதியானம் சத்துணவு கொடுக்குறாங்க, இலவச சீருடையில இருந்து புக்ஸ்ல இருந்து கொடுக்குறாங்க, நான் முதல்வன் திட்டம் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு வந்துட்டு 1000 ரூபாய் காலேஜ் வரைக்கும் போறதுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்றாங்க. 2வது, உங்க பிள்ளைய அங்கதான் சேர்த்திருக்கீங்களா? உங்க குழந்தைய அங்கதான் சேர்த்திருக்கீங்களா? மனசாட்சியோடு சொல்லுங்க. இல்ல சார், அப்படி இல்ல. என் பிள்ளையும் சேர்த்தல, என் பையனையும் சேர்த்தல. ஏன்? தரமான கல்வி அங்க இல்லை. அதான உண்மை. அந்த பள்ளிக்கூடத்து வாத்தியார அந்த ஸ்கூல்ல சேர்த்த மாட்டான். அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற வாத்தியார் இருக்கான்ல, வாத்தியானோ ஆசிரியையோ அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்த மாட்டாங்கம்மா. சேர்த்துறாங்களா? மனசாட்சியோட சொல்லுங்க. இல்ல, சேர்த்த மாட்டான். ஏன் சேர்த்த மாட்டான்? அங்க படிச்சவன் IIT போக முடியாது, அவன் IAS ஆக முடியாது, நீட் எழுத முடியாது. எங்க என்ன பண்ணலாம்? கார்பரேஷன் குப்பையாளர் வேலைக்கு போகலாம். அப்போ இங்க 4 வகையான கல்வி இருக்கு தெரியுமா? இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்க வசதி படைத்தவன் மாசம் 2 லட்சம் ரூபாய் கட்டணும். மாசம் 2 லட்சம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல கேட்கும் போது அதிர்ச்சி ஆயிட்டேன். வருஷம் 25 லட்சம் ரூபாய் கட்டுறோம் நாங்க. 25 லட்சம் ஒரு குழந்தை படிக்கிறதுக்குமா? எவ்வளவு? 25 லட்சம். அப்போ அது இன்டர்நேஷனல் ஸ்கூலு. அப்போ மக்களுடைய தரம் எப்படி இருக்குன்னு பாரு. ஒன்று மேல இருக்கான் ஒரு கோஷ்டி, இன்னொரு கோஷ்டி பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்கிறான். 2வது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூல்ல இருந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அடுத்து CBSEன்னு ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல். பழைய சாரா வியாபாரி பூரா ஜெயிலில் முட்டி அடி வாங்கினவங்க பூரா CBSE ஸ்கூல் நடத்தும். அவ்வளவு சாராய வியாபாரிகள் சாராயை வித்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்ல பல்லு வழக்காம 3 நாள் படுத்து கிடந்தவன். அவ்வளவு பேர் கல்வி தந்தை ஆயிட்டான். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, மட்டன்னு அப்படியே போயிட்டு இருப்பான். கார் டிரைவர் ஓட்டுவான், எழுத படிக்க தெரியாது. அப்போ இதாம்மா இந்த நாடு கல்வி சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி.
யாராவது மெரிட்ல இலவசமா யூனிவர்சிட்டிகள் போயிட முடியுமா? டீம்டு யூனிவர்சிட்டி இந்த ஜேபிஆர் நடத்துகிற பள்ளிக்கூடத்துல கல்வி கொள்ளையன் பச்சைமூர்த்தி ஜெயிலில் கிடந்தான், முட்டி முட்டி அடி வாங்கி கழிவு நின்று கிடந்தான். அவன் ஸ்கூல்லாம் ஏழை பாலை போய் சேர முடியுமா? மெடிக்கலை 720 மார்க் 650 மார்க் வாங்கினா டாக்டர் ஆயிடலாம், 200 மார்க் வாங்கினாலும் டாக்டர் ஆயிடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கொண்டு 50 லட்சத்தை மூஞ்சியில் வீசினீங்கன்னா வருஷம் 25 லட்ச ரூபாயுமா. 5 வருஷம் 1.25 கோடி ரூபாய் கொடுத்தா 200 மார்க் வாங்கணும் டாக்டர் ஆவா, 650 மார்க் வாங்கணும்னா அப்புறம் எதுக்கு நீட்டு ஏமாத்துறக்கா? இந்த மருத்துவக் கல்லூரிகள் போல ஏன் அரசே நடத்த முடியாதா? அதானிட்ட 5 லட்சம் கோடி இருக்கு, அம்பானிட்ட 5 லட்சம் கோடி இருக்கு. ஏது காசு உழைப்பு அப்படியே திருடி வச்சுக்கிறான், கொள்ளை அடிச்சு வச்சுக்கிறான். இதை வச்சு அடிப்படை ஐரோப்பா நாடுகளில் கொடுக்குறானே, கல்வி கொடுக்குறானே, இலவசமா கொடுக்குறான், மருத்துவம் இலவசமா கொடுக்குறான். ஏன் இங்க கொடுக்க முடியல? அவனுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லை. ஒரு நாடு பிரிட்ஜுக்குள்ள இருக்கு. நானும் எல்லா நாடும் போய் சுத்தி பார்த்தேன். ஆனா இந்த நாடு என்ன வளம் இல்லை திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும், வெளிநாட்டில் அந்த காலத்தில் பாடிட்டான். எல்லா வளமும் இருக்கு இங்க. ஆனால் மனித வளம் RSS பாஜக பார்ப்பன பண்டார பரதேசிகளால் தலித்து படிக்கவே கூடாதுன்னு வச்சிருக்கேன். கண்டிப்பா சார். ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிமையா கிடக்கணும்னு வச்சிருக்கான். அதே மாதிரி சார் இந்த தேர்தல் பண பட்டுவாடால பாத்தீங்க அப்படின்னா கொளத்தூர் தொகுதி இப்ப எடப்பாடி பழனிசாமி நிக்கிற அந்த எடப்பாடி தொகுதி, இந்த 2 தொகுதியிலுமே பணப்பட்டுவாடா நடந்துகிட்டு இருக்கா சார், போய்கிட்டு இருக்கா பிரசன்ட்ல? எந்த தொகுதியிலுமே பணப்பட்டுவாடா இல்லாமல் இந்த தேர்தல் நடக்கப்படவில்லை. இந்த தேர்தல் நடக்கப்படவில்லை. மக்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அதாவது மக்கள் கொடுத்தாலும் கொண்டு போடுவான், பணமே கொடுக்கலாம் கொண்டு போட தான் செய்யும், ஒரு கட்சி ஜெயிக்கத்தான் செய்யும். ஆமா, பணம் மக்கள் கேட்டானா கொடுத்தா அப்படிலாம் இல்லை. இவன் அவனை கரப்டட் பண்றான். திருமங்கலம் ஃபார்முலான்னு இந்த கருணாநிதி கும்பல் தான் அப்படி பண்ணிச்சு. இசைவேளாளர் குடும்பம் ஒரு 50 குடும்பம் இருந்து நாட்டை ஆளுது, ஒரு 500 குடும்பம் இருந்து நாட்டை ஆளுது. அடிமையா கிடக்கிறான். சிந்திக்கூட எல்லா பெரிய சாதி பெரிய பெரிய மீசை வச்சிருக்கிற பெரிய பெரிய தோல் செனவெடுத்து பூரா அவன் காலில் விழுந்து கிடக்கிறான். இந்த திராவிட இயக்கம் திமுக அதிமுக 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதி அதிமுக நிற்கிது கூட்டணி, திமுக 234 தொகுதி, 468 தொகுதிகளுமே ஒரு 10,000 20,000 கோடி கள்ளப்பணம் ஜனநாயகத்தின் பேரில் கொடுக்கப்படுகிறது. இதுக்கு பேர் ஜனநாயகமா? இல்லை யாராவது சொல்லுங்க, யாரு பணம் வாங்க கொடுக்கவே இல்லைங்க, எந்த கட்சி பணம் அப்படி எவனா சொல்லிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி போய் கேளுங்க. இவரு சீமான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, அவர் எல்லார்கிட்ட திரள் நிதி வாங்கிக்கிட்டு இருக்காரு, நம்ம அவர் பேசலாம்ல, அவர் கொடுக்காம இருக்காருல்ல. இல்ல அவரெல்லாம் எல்லாம் மக்கள் மறந்துட்டான், மக்களே மறந்துட்டான். சீமா இதோட கதையே முடிஞ்சுது. ஆமா, வைகோ முடிஞ்சது, சீமான் முடிஞ்சது, பல பேர் இந்த தேர்தலோட கதையே முடிஞ்சது. இதோட திரள் நிதியை வச்சுக்க வேண்டியதுதான், விஜயலட்சுமி வச்சுக்க வேண்டியதுதான். ஒரு ஓட்டு கிடைக்காது, ஒரு பயம், எல்லாம் மறந்துட்டான். வாய்ப்பே இல்லை. இவர்களுடைய வரலாறு 2026 முடித்து வைக்கப்பட்டது. அதனால பேச வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் அவங்க தொகுதியில் நிக்கிற பெரம்பூர் ஆகட்டும், இங்க திருச்சி கிழக்கு ஆகட்டும், அங்க வந்துட்டு நான் ரொம்ப நேர்மை ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே விஜய் வந்துட்டு இந்த தேர்தலில் காசு கொடுக்குறாரா சார் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? இல்லைம்மா, இப்போ ஒரு வாரம் வரைக்கும் பணம் கொடுக்கல. இப்போ விஜய்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, பணம் கொடுக்கல நம்ம தோற்று போயிடுவோம், எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க, நம்ம பணம் கொடுத்தே ஆகணும். இப்படி அவருடைய கவனத்துக்கு கொண்டு போன பிறகு ஆதவ அர்ஜுனா தான் முதல்ல ஓப்பன் பண்ணுது. ஆதவ அர்ஜுனா தான் முதல்ல ஓப்பன் பண்ணுது. இப்போ ஆதவ அர்ஜுனாட தான் பெரம்பூர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் திருச்சி கிழக்கு பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. 2யும் நீங்கள் கோடிகளை இறக்கி பணப்பட்டுவாடை நடந்துட்டுருக்கு. ஏன்னா 189 சீட் ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் ஆகும்போது முதலமைச்சர் வேட்பாளர் தோத்து போயிட்டான். இப்போ அவரும் பெட்டியை திறந்திருக்கிறார். அப்போ பணம் இல்லாம இதுக்கு பேர் ஜனநாயகமே இல்லைம்மா. கண்டிப்பா இது பெரிய பணநாயகமாக நடந்துட்டு இருக்கு.
ஸோ வந்து இப்போ யாருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது, எந்த இடத்துல எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க, அதுதான் வந்து பெரிய பேச்சாக இருக்குது. இந்த எலெக்ஷன்லேயே வந்துட்டு மக்களோட வாழ்க்கை தரம் ஒருபடி மேலே போயிடும் சொல்லி இல்லாமல் பணம் கொடுத்து வாங்கி பல மடங்கு கீழே போயிடுச்சு. கண்டிப்பாக. ஸோ இந்த தேர்தலுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு, மக்களுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா எங்களுக்கு சொன்னீங்க. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.